எல்லாரும் நன்றி சொல்லுவோம். இந்த அருமையான நாளுக்காக, தேவன் தந்த நாளுக்காக மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதை நினைத்து நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நடத்துகிறவர் நீங்க தானே கர்த்தாவே. எங்களை பாதுகாக்கிற தேவன் நீங்க தானே கர்த்தாவே. அதிசயங்களை காண செய்கிற தேவன் நீங்க தானே கர்த்தாவே. மனதுருகி அற்புதங்களை செய்கிற தேவன் நீங்க தானே கர்த்தாவே. எங்களை நேசிக்கிறவர், எங்களை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறபடியினாலே கர்த்தாவே, உம் நாமம் ஒன்றே மகிமைப்படத்தக்கதாக, தேவ சித்தம் நிறைவேறத்தக்கதாக, தேவ மகிமை வெளிப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தான் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்தின் எவ்வளவு நன்மைகளை செய்தார், இன்னும் செய்ய போகிறார், அதை நினைத்து நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரம பிதாவா இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீங்க தான் பெரிய காரியங்களை செய்ய போறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை சிநேகிக்கிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீங்க மாறாத தேவனாய் இருக்கிறபடியினால் உம் நாமம் ஒன்றே மகிமைப்படத்தக்கதாக, கர்த்தரின் நாமம் ஒன்றே உயர்த்தப்படத்தக்கதாக, கர்த்தாவே நாமம் ஒன்றே மகிமைப்படுத்தத்தக்கதாக நாங்கள் செயல்படுகிற தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம் இயேசுவின் நாமத்தினால். இந்த ஆராதனையும் கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம் கரத்திலே யாவையும் ஒப்புக் கொடுத்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்களை கர்த்தாவே, ஆண்டவரே ஆராதனை காரியத்திலே கர்த்தாவே, மொழிபெயர்க்கிற காரியங்களிலே கர்த்தாவே, ஆண்டவரே தேவனின் வார்த்தையின் காரியங்களை கர்த்தாவே நீங்க பொறுப்படுத்தி நடத்தி செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக, தேவ வல்லமை ஊற்றப்படத்தக்கதாக, தேவனின் இடம் முழுவதும் தேவனின் பிரசன்னம் இறங்கி வரத்தக்கதாக, சத்துருவின் கிரிகைகள் அழிக்கப்படத்தக்கதாக, பிசாசின் தந்திரங்கள் முறியடிக்கப்படத்தக்கதாக, தேவ ஆவியானவர் ஆளுகை செய்து வழி நடத்தும்படியாக இயேசுவென்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தான் நடத்தணும், நீங்க தான் எழுந்தருளத்தக்கதாக, தேவ பிரசன்னம் முற்றிலும் ஆளுகை செய்யத்தக்கதாக, பலவீனங்கள் என்றும் ஒவ்வொன்றும் அகன்று போகத்தக்கதாக, பலத்தினால் இடை கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தொடர்ந்து வழி நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord, hallelujah. கர்த்தர் நல்லவர். நாங்கள் எல்லாரும் தேவ சமூகத்திலே கூடி இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் கண்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இந்த நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை முன்பாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து கொஞ்ச நேரம் நாங்கள் ஜெபிக்கலாம். அவர் செய்த நன்மையை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துவோம். அவையானவரே உமக்கு நன்றி ராஜா, உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் நன்மையில செய்தவரே உமக்கு நன்றி ராஜா, உமக்கே நன்றி அப்பா, நன்றி வழிகளை செலுத்துகிறோம் ராஜா, உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. பெரியவரே, அற்புதங்களை அதிசயங்களை காண செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ராஜா, உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. நீ பெரியவர், மகிமைக்கு பாத்திரராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு போதும் உங்களை கைவிடாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவ தேவனே, உண்மை அன்போடு உண்மை வரவேற்கிறோம் ராஜா. நீ பெரியவர், மகிமை மேகமாக இறங்கி வரும் தேவனாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அவையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவாடி தேவனே, பெரியவரே, யோசனையில் பெரியவராய் இருப்பவரே உம்மை ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. ஆராதனை நாயகன் நீர் அல்லவோ ராஜா. தேவாடி தேவனே, ஆவியானவ தேவனே, பெரியவரே, மகிமைக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. யெகோவாயிரே, எல்லாம் பார்த்து கொள்பவராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாடி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பெரியவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா பிதாவே, எங்கள் அன்பான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. யெகோவா ரூஃபாங்க நல்ல மேய்ப்பராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை போல வேற தெய்வம் யாரும் இல்லை ராஜா. தேவாடி தேவனே, தேவனே நீ சகலம் செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே உமக்கு ஒப்பானவர் தெய்வம் யார்
யாரும் இல்லையே ராஜா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் வேறு யாரும் இல்லையே ராஜா. தேவாடி தேவனே மகிமைக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கூட வைப்பவராயிருப்பவரே உமக்கு நன்றி ராஜா. பாட வைப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே சுகம் தருகிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. பலத்தாலே நிரப்புவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு புதிய எண்ணெயாலே பொழிய கர்த்தர் நீர் அல்லவர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு நாளும் எங்களை கைவிடாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை மறவாமல் நினைப்பவர் மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே ஆயிரம் ஆயிரம் நன்மையில செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே கண்ணீரா நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஒரு நாம போதாதையா ராஜா. தேவாடி தேவனே வாக்குடைத்தவர் வாக்குமை உள்ளவராய் இருப்பவரே. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே நீ செய்த நன்மைகள் ஏராளம் ராஜா. எங்களை நடத்தின பாதைகள் அதிசயமே ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி ராஜா. நன்றி நன்றி என்ற நாதோடு உண்மையே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. துதிகன மகிமைக்கு பாத்திர நீர் அல்லவோ ராஜா. தேவாடி தேவனே உச்சமாய் ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனவும் மகிமையும் அப்பா. எல்லாரும் சேர்ந்து இந்த பாதையில சேர்ந்து பாருங்க. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்திடே நன்றி ஐயா. சுகம் தந்திடே நன்றி ஐயா. பலம் தந்திடே நன்றி ஐயா. பலம் தந்திடே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தி நன்றி ஐயா. உணவு தந்தி நன்றி ஐயா. உடையும் தந்தி நன்றி ஐயா. உடையும் தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு குந்தி நன்றி ஐயா. அன்பு குந்தி நன்றி ஐயா. அரவானை தீ நன்றி ஐயா. அரவானை தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. கூட வைத்தி நன்றி ஐயா. கூட வைத்தி நன்றி ஐயா. பாட வைத்தி நன்றி ஐயா. பாட வைத்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அபிஷேகித்தி நன்றி ஐயா. அபிஷேகித்தி நன்றி ஐயா. அனலாக்கினி நன்றி ஐயா. அனலாக்கினி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ரத்தம் சிந்தினி நன்றி ஐயா. ரத்தம் சிந்தினி நன்றி ஐயா. ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா. ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு
ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் ஞானமும் மகிமையும் என் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் ஞானமும் மகிமையும் என் அப்பாவுக்கு கூட வைத்தி நன்றி ஐயா கூட வைத்தி நன்றி ஐயா பாட வைத்தி நன்றி ஐயா பாட வைத்தி நன்றி ஐயா ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு 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 சுகம் தந்திடே நன்றி ஐயா சுகம் தந்திடே நன்றி ஐயா பலம் தந்திடே நன்றி ஐயா பலம் தந்திடே நன்றி ஐயா ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு 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 அன்பு குந்தி நன்றி ஐயா அன்பு குந்தி நன்றி ஐயா அரவானைத்தி நன்றி ஐயா அரவானைத்தி நன்றி ஐயா ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு 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 துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ராஜா சுகம் தந்தீரே உமக்கு நன்றி அப்பா உங்கள் புது பலத்தாலே நிரப்புபவரே உமக்கு நன்றி ராஜா கூட வைப்பவராய் இருப்பவரே உமக்கு நன்றி ராஜா எங்களை பாட வைப்பவராய் இருப்பவரே உமக்கு நன்றி ராஜா எங்களை அனலாக்குபவராய் இருப்பவரே உமக்கு நன்றி அப்பா உமக்கே நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ராஜா நன்றி நன்றி நாதோறும் உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா பெரியவரே மகிமைக்கு பாத்திரரே உமக்கு நன்றி ராஜா நன்றி நன்றி நாதோறும் உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா துதியும் கன மகிமைக்கு பாத்திர நீர் அல்லவோ ராஜா பெரியவரே நீ சொன்னதை செய்து முடிக்கும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா நிறைவான ஆவியானவரே நீ வரும்போது காரியங்கள் சூனியல் மாறும் அப்பா முடியாத நித்தியம் சாத்தியமாகுமே ராஜா தேவாதி தேவனே நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைவராதப்பா எங்களுக்காக யாவே செய்து முடிக்க கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஒரு நாளும் எங்களை மறவாத தேவம் நீர் அல்லவோ ராஜா ஆவியானவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைவராது ராஜா எங்களுக்காக யாவே செய்து முடிப்பவராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா உண்மையை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் ராஜா தேவாடி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா ஆவியான தேவனே உண்மை அன்போடு உண்மை வரவேற்கிறோம் ராஜா பெரியவரே யோசனையில் பெரியவராய் இருப்பவரே உண்மை ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா ஆராதனை நாயகன் நீர் அல்லவோ ராஜா பெரியவரே மகிமைக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா ஒரு மகிமை மேகமாக இறங்கி வருபவர்
நல்லவராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீ வாக்குடைத்தவர் வாக்கு மாறாத கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீ சொன்னதை செய்து முடிக்க கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே ஒருபோதும் எங்களை கைவிடாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்பவராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. யெகோவா ரூபாங்க நல்ல மெய்ப்பராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. பெரியவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி வழியிலே செலுத்துகிறோம் ராஜா. ஆயிரம் ஆயிரம் நன்மையிலே செய்தவரே உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு நன்றி ராஜா. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். அந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் சேர்த்து பாடுவோம். See
ஆண்டவர் நீரே உயர்ந்தவராயிருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. இந்த நாளிலே இந்த இடத்திலே எங்களை கொண்டு வந்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. நீங்க தான் பெரியவர், நீங்க தான் ஜீவனுள்ளவர், நீங்க தான் மாறாத தேவனாயிருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. பெரிய காரியங்களை கற்று செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதா, தேவ சித்தம் நிறைவேறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. நீங்க தான் ஆளுகை செய்ய வேண்டும், நீங்க தான் பலப்படுத்தத்தக்கதாக, தேவ சித்தம் நிறைவேறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. உன் வார்த்தை வல்லமையாய் வெளிப்படத்தக்கதா, ஒரு தடையன்றி கர்த்தரின் சித்தம் மாற்றாய் பேசப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரின் கேட்டங்கள், மனிதர்களின் கேட்டங்களை இயேசுவின் நாமத்தினாலே அழித்து போடுகிறோம் கர்த்தா. நீங்க உங்க சித்தத்தை செய்திருக்கும்படியால், இந்த சபையிலே உன் சித்தத்தை செய்திருக்கும்படியால், தேவ சித்தம் நிறைவேறத்தக்கதால் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. நீங்க தான் ஆளுகை செய்யணும், வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நற்பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். In the Lord and Savior Jesus Christ, we welcome you everyone. இந்த நாளில் புது மொழிபெயர்ப்பாளர் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். In this day we have brought a new translator and God has given us. ஆனால் தேவனின் திட்டத்தின்படிதான் இந்த காரியத்தை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். And we believe that God has done this according to his will. ஏனென்றால் இவர்கள் ஒரு நாள் வந்தார்கள். Because they came one day. அவர்கள் மேல ஜெபிக்கும் போது நீ ஊழியத்துக்கு ஆயத்தப்படு என்று ஆண்டவர் சொல்லி இருந்தார். When we were praying for them, God has told us through in the prayer that prepare for the ministry. ஆனால் அந்த நேரத்துல ஒரு மினிஸ்ட்ரியும் அங்க ஃப்ரீயா இல்ல. But that day or that moment we did not have any place or opportunity for ministry. அப்போ நான் நினைச்சேன், என்னடா இந்த காரியத்துல ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் என்பதாக. But I thought what God has been saying, I was wondering why is it? ஏன் இந்த சகோதரிக்கு சொல்லுகிறார், சகோதரி ஏன் நீ ஆயத்தப்படு என்று ஆண்டவர் தெளிவும் திட்டவுமாய் சொல்லியிருந்தார். And God has been telling this sister to the prayer that prepare for the ministry. அவர்கள் நன்றாய் கேட்டார்கள் அந்த காரியத்தை. And the sister was listening to the prayer very well. அவர்கள் அதை கேட்ட பின்பாதாக அவர்கள் ஜெபித்தார்கள். And sister was praying every day for the ministry. ஆனால் தேவனுக்கு எல்லாம் தெரியும். But the God knows everything. நமக்கு சில காரியங்கள், பார்க்கிற காரியங்கள் தான் நமக்கு தெரியும். We only see or believe what we see. ஆண்டவர் சொல்லுகிறது சில வேளை அங்கு சிந்திக்க கூடிய காரியமாய் இருக்கும். But what God says, we should be thinking of it. ஆனால் தேவன் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் அங்கு செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். But God is the one who is capable of doing everything at the right time. நேற்று நாள்ல உபவாசித்து நாங்கள் குடும்பமாய் ஜெபித்தோம் இந்த சபையில. Yesterday we had a fasting prayer and everybody gathered here and prayed together. ஏன் குடும்பம் என்று சொல்லுகிறேன், சபை என்றால் குடும்பம் என்று அர்த்தம் கொள்ளப்படுகிறது. Why I say this is a family is because church is a family. சபையிலே ஒரு காரியங்கள் அங்கு நன்றாய் நடக்கவில்லை என்றால் நன்றாய் நடக்க வேண்டும் என்று சொல்வது அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் குடும்பமாய் இருக்கிறோம் அல்லவா. In the church, when something is not going right, as a family we have all the responsibility to say that this is to be done correctly. அதை புரிந்தாதான் குடும்பம் சபை கட்டப்படும். Only when we believe that or when we understand that, then the sabai, so the church can be built up. அங்கு தரிசனத்தோடு செயல்படுகிற அங்கு கூட்டங்கள் இருந்தாதான் சபை பெரிதாய் மாற்றப்படும். Only when the church acts upon the prophecy, it can be grown up and become big. அப்போ கர்த்தரின் காரியத்தை
நாம் குவாலிட்டியாய் அங்கு செய்யும் போதுதான் கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். Only when we do the God's thing with all the good heart and capability, then the Sabai can grow up. ஆண்டவர் நினைத்த காரியங்களை கர்த்தர் அது நேரத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். Whatever God has planned, He is doing it at everything at the right moment. சில வேளை கர்த்தர் காரியங்களை செய்யும் போது நாம் கேள்வி கேட்கிறவர்களாய் அநேக காரியத்தில் காணப்படுகிறோம். Most of the times we are questioning God for what God has been doing to us. ஆனால் சில வேளையில நாம் சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். At some times we are feeling downhearted and sad. என்ன ஆண்டவரை உமக்காக ஓடுகிறோம், ஆனால் இப்படி எல்லாம் நடக்கிறது என்று சில வேளை சோர்ந்து போகிற நேரமாய் இருக்கிறது. At some times we feel that we are doing everything for you, God, but some things are not going as. ஆனால் தேவனோ நமக்கு பலனை தந்து அந்த லக்கை நோக்கி ஓடு என்று அவர் எச்சரிக்கிறவர். But God is giving us all the strength and making us walk through His way. இல்லாவிட்டால் நாம் ஊழியம் செய்ய முடியாது. Otherwise we cannot stand in the ministry. கர்த்தரின் சித்தத்தின்படி நாம் ஊழியம் செய்ய முடியாது. We cannot say or do the ministry according to the will of God. ஏதோ தானே ஒன்று ஊழியம் செய்தா எல்லாத்துக்கும் அலௌட் பண்ணுவோம். We are not doing ministry as what we want to do. ஆனால் கர்த்தரின் காரியம் சித்தத்தின்படி செய்வோம் என்றால் கடினமான காரியங்கள் சில வேளை சம்பவிக்கும். When we do things according to the Lord of God, will of God, there are things that are happening that is strong, difficult to us. அதில கர்த்தரின் செயல் முக்கியமாயிருக்கிறது. But God's act is important in this. கர்த்தர் செய்தா அவர் நன்றாய்த்தான் அருமையாய்த்தான் செய்ய வல்லவராயிருக்கிறார். When God is doing things, it is perfect and at a very good time. கர்த்தரின் செயலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Let's listen to the word according to the God's act. இதை நன்றாய் புரிய வேண்டும். We should understand this very well. இல்லாவிட்டா வித்தியாசமாய்த்தான் புரிந்து கொள்ளுகிற காரியம் பேசப்படும். Otherwise we will understand this differently. ஆனால் தேவனின் வார்த்தையை நன்றாய் தியானித்து அந்த காரியத்தை நாம் செய்வோம் என்றால், அதற்கு கீழ்ப்படிவோம் என்றால் நமக்கு ஆசீர்வாதம். When we listen to the God and meditate on the God according to His heart, it will be blessing to us. 145வது சங்கீதம் Psalms 145, 14வது வசனம். 14th verse. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். The Lord upholdeth all that fall and raiseth up all those that be bowed down. அவர் தாங்குகிறார், He holds us, தூக்கி விடுகிறார். He lifts us up. அவரின் செயல் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. His action is like that. ஆண்டவர் விழுகிறாய் என்று அவர் பார்த்துட்டு பார்க்காதவர் போல அவர் கடந்து போக மாட்டார். விழுகிற உன்னை தாங்குகிறவராயிருக்கிறார். Our God is a God who will not just see us when we are falling, but will lift us up. மனிதன் பார்த்துவிட்டு இவர் விழப் போகிறார் என்று தெரிந்தும் அவன் தெரியாதபடி கடந்து போகிற சூழ்நிலையில் காலத்தில் நாம் இருக்கிறோம். In these days that we see a man who sees others falling down, but they are not going to help us. ஆனால் நம்மை அழைத்த தேவன் விழுந்தாலும் அங்கு தடங்கி அங்கு சோர்ந்து போனாலும் நம்மை தாங்கி தூக்கி விடுகிறவராயிருக்கிறார். But our God sees us when we are going to fall down. He lifts us up and supports us. 146வது சங்கீதம் Psalm 146, 7வது வசனத்தை முதலாவது வாசிக்கிறேன், நன்றாய் கேளுங்கள். let's read the verse number 7 first. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், Which executeth judgment for the oppressed, பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், which giveth food to the hungry. கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். The Lord looseth the prisoners. அந்த 3 காரியங்கள் கர்த்தர் செய்கிறார். God is doing all these 3 things to us. நியாயம் செய்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார், விடுதலை ஆக்குகிறார். God is doing the judgment, giving food and releasing the prisoners. அவரின் செய்கை பயங்கரமாயிருக்கிறது. His actions are mighty.
இப்போ 8வது வசனத்தை பார்ப்போம். Let's now read verse 7. Sorry, குரு- 8. குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். The Lord openeth the eyes of the blind. மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். The Lord raiseth them that are bowed down. நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். The Lord loveth the righteous. இதிலும் 3 காரியங்கள் காணப்படுகிறது. We also see 3 things in these verse. கண்களை திறக்கிறார், Opening the eyes, தூக்கி விடுகிறார், lifting us up, சிநேகிக்கிறார். loving us. அவரின் செயல் அப்படிப்பட்டது. His actions are like that. 9வது வசனம், 9th verse. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். The Lord preserveth the strangers. அவர் திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளையும் ஆதரிக்கிறார். He relieveth the fatherless and widow. துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். But the way of the wicked he turneth upside down. பாருங்க, இதிலும் 3 காரியங்கள் குறிப்பிடப்படுகிறது. Also we see 3 things in this verse. காப்பாற்றுகிறார், He is protecting us. ஆதரிக்கிறார். He is supporting us. துன்மார்க்கருக்கு அங்க காரியத்தை கவிழ்த்து போடுகிறார். He is turning things upside down for the wicked. துன்மார்க்கர் என்றால் யார்? Who is the wicked? தேவனை அறியாத ஜனம் துன்மார்க்கர். Those who do not know the Lord Jesus. தேவனை அறிந்தும் அறியாதவர்கள் போல செயல்படுகிறவர்கள் துன்மார்க்கர். Even those who know Jesus but they behave like they don't know. அவரின் செய்கை பயங்கரமாயிருக்கிறது. His actions are mighty. நாம் நினைக்காத காரியங்களை அவர் செய்கிறவர். He can do things that are not in our mind. 147வது சங்கீதம் Psalms 147. 2வது 3வது 6வது வசனங்களை ஒவ்வொரு வசனங்களாய் நாம் தியானிப்போம். Let's meditate on the verses 2, 3 and 6. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கட்டி சேர்க்கிறார். The Lord hath built up Jerusalem, he gathereth together the outcast of Israel. துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். மன்னியுங்கள், He gathereth together the outcast of Israel. அவர் கட்டுகிறவர். He healeth the broken in heart. அவர்கள் கூட்டி சேர்க்கிற தேவனாயிருக்கிறார். He is the one who is healing all the broken. அப்படிப்பட்ட கர்த்தரின் செயல்கள் இருக்கின்றது. That's how the God's action is. 3வது வசனம், Verse 3. இருதயம் நொறுக்குண்டவர்களை குணமாக்குகிறார். He healeth the broken in heart அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். and bindeth up their wounds. அப்போ பாருங்க, குணமாக்குறார், We see here God is காயங்களை கட்டுகிறார். healing the wounds. அப்போ அவரின் செயல்களை பற்றி நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We are now meditating on his actions. அப்போ நாம் தியானிக்கும் போது நாம் உன்னித்து கவனிக்க வேண்டும். When we meditate, we need to focus on these things. தேவனின் வார்த்தை தான் நம்மை மாற்றுகிறதா இருக்கிறது. Only God's words changes us. நம்முடைய வார்த்தை அல்ல, தேவன் சொல்லுகிற அந்த ரேமா வார்த்தை உங்கள் இருதயங்களை, உங்கள் சிந்தைகளை மாற்றுகிறதா இருக்கிறது. Not our words, but the God's word has to change our hearts. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். 6வது வசனத்தில், The Lord lifteth up the meek. துன்மார்க்கரும் தரை மட்டும் தாழ்த்துகிறார். துன்மார்க்கரை He casteth the wicked down to the ground. அப்போ கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். God lifts the hearts those who are kind. அப்போ நாம் சிந்திக்க வேண்டும், நான் உயர விட்டால் என்ன காரியத்தில் நான் மிஸ்டேக் பண்ணி இருக்கிறேன் என்று நாம் சிந்திக்க வேண்டும். We need to think for a moment, if we are not being lifted up, what's the reason that we are lacking? தரை மட்டும் அங்கு இருக்கிறேன் என்றால், தாழ்த்தப்படுகிறேன் என்றால், நான் துன்மார்க்கரின் அந்த குரூப்பில் சேர்க்கப்படுகிறேன் என்று அர்த்தம். If there is a block and we are not being lifted up, then we are on the wicked group. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். God lifts those that who have a pleasant heart. ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். God's words has been talked to us. அங்கு பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். On the Old Testament, to the Abraham, God has told many things. இப்போ கலாத்தியர்ல வாசிக்கும் போது நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். Let's now read Galatians so we can understand clearly. 3வது அதிகாரம் Chapter 3, 16வது வசனம். verse 16. ஆபிரகாமுக்கும்
அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கென்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. Now to Abraham and his seed were the promises made. He said not, and to seeds as of many, but as of one, and to thy seed which is Christ. நீங்கள் நினைக்கலாம் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறது. எப்படி அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு உறுதியதாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்திக்கலாம். You may think that this is said to one person as a generation, but it is said to the whole generation. அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று சொல்லப்படுகிறது. That generation is the Christ line. அப்போ நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தோம் என்றால் அந்த ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கும் உரியதாய் காணப்படுகிறது. When we are in Christ, when those promises that are made to Abraham is also to us. கானான் ஸ்திரியை பாருங்கள். Let's look at Canaan sister. அங்கு ஆண்டவரிடத்தில் கானான் ஸ்திரீ வருகிறார். The sister God comes to the God. அந்த அப்பத்தை என்று கேட்கத்தக்கதாக ஆண்டவரிடத்தில் உதவி கேட்கிறாள் பாருங்க. அவளுக்கு தேவையாய் இருக்கிறது. உதவி கேட்கிறாள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து. The Canaan sister is asking help to the God for a bread. அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அப்பத்தை நான் நாய்க்கு எப்படி கொடுக்க முடியும் என்று அடித்த வண்ணமாக முகத்தில் எப்படி அடிப்பார்கள், திடீரென்று சொல்லுவார்கள் பாருங்க. சில நேரத்தில் சில பேர்கள் அதே போல ஆண்டவரும் அந்த ஸ்திரியை பார்த்து இப்படி சொல்லுகிறார். God is responding to the sister that how can I give a bread that I give to a child to a dog? நான் ஆபிரகாம் சந்ததிக்குத்தான் இந்த இடத்திலே வந்தேன் என்று அங்கு சொல்லுகிறார் பாருங்க. He's telling that I'm here for the generation of Abraham. ஆனால் நாமோ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாமோ அந்த வாக்குத்தத்தத்துக்கு உரியவர்களாய் காணப்படுகிறோம். As we are the generation of Abraham, we are into the promises. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நாம் கிறிஸ்துவுக்குள் அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். We are receiving the promises in Christ. அதான் விழுந்தாலும் நம்மை தாங்கி அவர் தூக்கி எடுத்து நிறுத்துகிறவராய் காணப்படுகிறார். That is why God is lifting us up even if we are falling down. நாம் பிரிந்து போனாலும் நம்மை கூட்டி சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். Even if we go separately, God is now gathering us again. இடிந்து விழுந்தாலும் அவர் நம்மை கட்டி தூக்கி நிறுத்துகிறார். Even if we are broken down, God is healing the wound and lifting us up. அவர் நம்மை குணமாக்குற தேவன். God is healing us. காயங்களை கட்டி அங்கு ஆதரிக்கிற தேவன். He is putting bandage to our wounds and supporting us. நியாயம் செய்கிறவர். He is the one doing the judgment. விடுதலையாக்குறவர். He is healing us. தூக்கி விடுகிறவர். He is lifting us up. நம்மை நேசிக்கிற தேவன் அவரே. He is the only one who loves us. ஒரு வேதத்துல தெளிவாய் சொல்லப்படுகிறது, யாரை ஆண்டவர் விழுந்தவனை தூக்க மாட்டார் என்று தெளிவும் திட்டமாய் சொல்லப்படுகிறது. In the Bible it is said very clearly that whom God will never lift him up. அது யார்? அந்த ஆண்டவருக்கு பக்கத்தில் இருந்த தேவதூதனாய் இருந்த லூசிபர் என்பவன் விழுந்தான். ஆண்டவர் அவனை தூக்க மாட்டார். It is the one who was beside God but has fallen. He is the Lucifer. அதான் எசேயா 14வது அதிகாரம். That is in Isaiah 14வது அதிகாரம் 12வது வசனம். chapter 14 verse 12. அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை இனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே என்று வேதம் சொல்லுகிறது. How art thou fallen from heaven, O Lucifer, son of the morning? How art thou cut down to the ground, which didst weaken the nations? அவன் விழுந்தவனாய்த்தான் அங்கு கிரிகை செய்து கொண்டிருக்கிறான். He is the one who is fallen, and his acts are also according to the fallen. பலரை வஞ்சித்துக் கொண்டு பலரை விழுத்துக் கொண்டிருக்கிறவன் விழுந்து போனவன். He is the one who is ditching everybody, and he is in the background still. அவன் தேவ தூதனாய் தேவனின் சமூகத்தில் ஆராதனை வீரனாய் காணப்பட்டான்.
He was the one was in the heaven as an angel and was worshipping God. அவனின் சிந்தையினால் அவன் விழ தள்ளப்பட்டான். Because of his thoughts, he's fallen now. நாம் என்ன சிந்திக்கிறோம், என்னத்தை பேசுகிறோம் என்று மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தியானித்து செயல்பட வேண்டும். We should be cautious of what we are thinking and what we are doing. இப்போ பாருங்க நீதிமொழிகள் Now let's see Proverbs 24வது அதிகாரம் 24th chapter. 16வது வசனம். இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த வார்த்தை நன்றாய் தெரியும். All the Christians know these verse. ஏனென்றால் பாவம் செய்துட்டு இந்த வார்த்தையை சொல்லுவார்கள் பாருங்க. They make the sin and they say this verse. பாவம் என்றால் தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்கிற, பிரியமில்லாததை நீ செய்தால் அங்கு பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. When you are doing things that God doesn't like, that is called the sin. இப்போ பாருங்க 16வது வசனம். Now let's see verse 16. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 16வது வசனம். Proverbs 24 16th verse. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் For a just a man falleth 7 times திரும்பவும் எழுந்திருப்பான். and riseth up again, துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். but the wicked shall fall into mischief. அப்போ கிறிஸ்தவர்கள் நீதிமான் என்று அவர்கள் முடிசூட்டி கொண்டிருக்கிறார். The Christians are telling themselves that they are the righteous. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்து இருப்பான், எழுந்து நிற்பான், கர்த்தர் எழுப்புவார், விழுந்தவனை எழுப்புவார் என்று சொல்லி அது 7 தரம் இல்ல 7 தடவைக்கு மேலாக பாவம் செய்கிற கூட்டங்கள் உண்டு. The Christians think themselves that they are the righteous, and even if we fall at 7 times, the God will lift us up and they are doing the sin again. ஆண்டவன் செய் விழுந்தவனை தூக்கி விடுகிறது அல்லவோ செயல் என்று சொல்லுவார்கள். They say God is the one who rises up again even if we fall. இந்த வசனத்தை சொல்லுவார் ரோமர் 5வது அதிகாரம். Even if they quote the verse in Romans 5வது அதிகாரம் 20வது வசனம். chapter 5 verse 20. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. Moreover the law entered that the offense might abound. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று வேதம் சொல்லுகிறதல்லவோ. But where sin abounded, grace did much more abound. இது எந்த பாவத்தை குறித்து சொல்லப்படுகிறது? Here which sin it is denoting here? பல ஸ்டெப்பாய் இருக்கின்றது. There are different steps here. இப்போ பாவம் முத்துனா தான் இன்னும் பாவம் நிறைந்த காரியத்தை செய்வார்கள். Those who are already are sinners and mature in sinning, they are the ones who do sin more. அப்போ துரோகம் பண்ணுகிறது பாவம். Those who ditch someone or backbite, that's a sin. மனைவியை ஏமாத்திட்டு மற்றவளிடத்தில் செல்லுவது அது முத்துன பாவமாயிருக்கிறது. A man who cheats his wife and goes to another woman is a very big sin. இப்போ நீதிமொழிகள் 24:16 என்னத்த காரியத்தை விழுந்தால் 7 தரம் விழுந்தாய் திரும்ப எழுந்திருப்பாய் என்று என்ன அர்த்தத்தோடு ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், In Proverbs, which the 7 times if you fall and God will lift us up, what is denoted here is, அப்போ உங்களுக்கு ஒரு வியாதி வந்தால் அந்த வியாதியில் நீங்கள் விழுந்து விட்டீர்கள். when you have sickness, you are falling for the sick. அந்த சோர்வில் நீங்கள் இருந்தால் சோர்வில் விழுந்து விட்டீர்கள். When you are tired and you are fallen for the tiredness. அங்கு எல்லா காரியங்களும் பாருங்க, சின்ன சின்ன காரியத்தை சொல்லப்படுகிறதெல்லாம் கோபம் வந்தால் கோபத்தில் நீங்கள் விழுந்து விட்டீர்கள், அதிலே கர்த்தர் தூக்கி எடுப்பார். When there are small sins that we do, like for example when we are showing hatredness, we have fallen for the sin and God will lift us up. பாவம் விழுந்தா அந்த டக்கண்டு அந்த பெரிய முத்துனா பாவத்தை தான் கிறிஸ்தவர்கள் யோசிப்பார்கள். When we say sin, the Christians will only think that the big sin is a sin, but not the small one. இப்போ வியாதிப்பட்டா வியாதியில விழுந்ததென்று அதையெல்லாம் யோசிக்க மாட்டார்கள். When we are falling sick, they are not thinking that as a sin. அந்த வியாதி நீங்கத்தக்கதாக கர்த்தரின் செயல் அங்கு கிரியைகள் நடக்கும். God is helping us when to
recover from the sickness. ஆனால் நீதிமான் அதுல வியாதியில விழுந்தா நிச்சயமாய் கர்த்தர் விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். But the righteous, if they are falling sick, and God is the one and He is capable of lifting us up. 37வது சங்கீதம் Psalms 37, 17வது வசனம். verse 17. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், For the arms of the wicked shall be broken, நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். but the Lord upholdeth the righteous. அப்போ நீதிமான்கள் விழுந்தால் தாங்கி தூக்கி நிறுத்தி அவர்களை சாட்சியாய் மாற்றுகிற தேவனின் செயலாயிருக்கிறது. God will lift up the righteous, that is His capableness. ஆனா வேதம் சங்கீதக்காரன் 34வது சங்கீதத்துல In Psalms 34, 19வது வசனத்தை வாசிப்போம். verse 19, let's read. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், Many are the afflictions of the righteous, கர்த்தர் அவைகளை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். but the Lord delivereth him out of all. நீங்க அநேக காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதா? அநேக காரியங்கள் உங்களுக்கு அந்த வீழ்ச்சியை கொண்டு வரத்தக்கதாக, வியாதியை கொண்டு வரத்தக்கதாக வருகிறதா? அதிலிருந்து தேவன் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். You see, many things are coming against you, and many things are making you fall sick and fall trapped, and God is the one who is going to deliver you out of him. அந்த நெருக்கத்தில் அவர்களை இடறி விழாதபடி ஆண்டவர் தூக்கி விடுவார். On that kind of a situation, God will never let us fall down and definitely will lift us up. உன் சத்துருக்கள் இடறி விழுவார்கள். Those who plan things against us, they will fall down. உன்னை பகைக்கிறவர்கள் பொல்லாதவர்கள் இடறி விழுவார்கள். Those who are showing enmity to you, they are the ones who will fall down. ஆனால் தேவனை நேசிக்கிற உன்னை கர்த்தர் எழுப்பி விடுவார். But the one who you love God, and He will lift you up. என்ன காரியம் செய்தாலும் தேவ பயபக்தியோடு செய்ய வேண்டும். If you do anything, do with the fear of God. அதான் அடிக்கடி சொல்லுவேன், சாதாரணமானவர்கள் நாங்கள் அல்ல. That's why I say often that we are not the normal ones. நாங்கள் தேவனை தரிக்கப்பட்ட கிறிஸ்துவை தரித்துக் கொண்ட ஜனம் உள்ள ஜனமாய் இருக்கிறோம். We are the ones that we are having the Christ in us. இப்ப பாருங்க சங்கீதக்காரன் 20வது சங்கீதத்துல. Let's see Psalms chapter 20. இன்றைக்கு சங்கீதம் தான் உங்களுக்கு. Today we have Psalms. 7வது வசனம். Verse 7. சிலர் இரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். Some trust in chariots and some in horses, but we will remember the name of the Lord our God. நாங்கள் என்றால் உங்கள் பேரை போடுங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். It says here we, it says when we say we, put your name there, and we are the ones who will remember the name of the Lord. நாம் மற்ற காரியத்தை விட்டுவிட்டு கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறவர்களா இருக்கும்போது என்ன காரியங்கள் நம்மை தாக்குறதோ அதிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். Leave other things and only remember to lift the name of the Lord, and He will be the one who will lift us up. ஏனென்றால் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். Because those who the God blesses, they are the ones who will conquer the world. அவராலே சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Those who have been cursed by the God will never stand up. நல்ல மனுஷனுடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார் பாருங்க. God will make the paths stern for those who are good. அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says those who are good, God is happy about it. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. Even if he stumbles, he will not fall down. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். He holds us with his own hands. இதை நாம் புரிந்து கொள்ளணும்.
We need to understand this. சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாத்தையும் உருவாக்கினவர், உன்னை உருவாக்கின தேவன், வணைந்து அவரின் சாயலாய் உருவாக்கின தேவன் உன்னோடு இருக்கும் போது உனக்கு எதிராய் வருகிற எல்லா காரியத்திலும் இருந்து உன்னை விடுதலையாக்கி, உன்னை தூக்கி தாங்கி காப்பாற்றி அரவணைத்து சிநேகித்து கூட்டி சேர்க்கிறவராய் இருக்கிறார். The mighty God who has created the whole universe and also created you are the one who is going to lift you up from each and everything that is against you and happening in your life. நீதிமொழிகள் 10வது வசனம், Proverbs chapter 10 8வது வசனம், verse 8. இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான், The wise in heart will receive commandments, அலம்புகிற மூடனேயோ விழுவான். but a prating fool shall fall. அலம்புவார்கள். பாருங்க, எல்லா காரியத்திலும் முன் நின்று அலம்புகிறவர்கள் அவர்கள் விழுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். Those who want to stand in front and prat about things, they will fall. ஞானம் உள்ளவன் தேவனின் கட்டளைகளை, தேவனின் வார்த்தைகளை கை கொள்ளுகிறவனாய் ஏற்றுக்கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். Who is wise in his heart and mind will be able to receive the God's commandments. அவர் நல்லவராய் இருந்து நமக்கு செயல்படுகிறவராய் காணப்படுகிறார். He's being good and helping us do things. அவர் மன்னிக்கிறவர். He is the one who forgiveness. அவர் எங்கள் காரியங்களை அக்கறையாய் கவனிக்கிறவர். He is the one who be with us and supports us. அவர் பார்த்து கொண்டிருக்கிறவர். He is looking at us. நீ எப்போ தடுமாறுவாய், எப்போ அந்த காரியத்தில் மீறுவாய் என்று உன்னித்து கவனித்து உன்னை ஆதரித்து இதுதான் வழி என்று சொல்லி நடத்துகிறவர். He is looking at us always, whether when we will stumble, he is the one who is going to be there and hold us up and will not let us fall down. அப்போ கிறிஸ்தவர்கள் அலம்புகிற மூடர்களை போல இருக்கக்கூடாது. As Christians, we should never be like a prating fool. துன்மார்க்கரை போல நாம் செயல்படக்கூடாது. We should not act like a wicked. அவர்கள் செய்கிறார்கள், நல்லாத்தானே இருக்கிறார்கள் என்று அவர்களை நாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. When we see other people and never follow what they do, thinking that they are also being good. அவர்கள் விழுந்தால் யாரும் தூக்க மாட்டார்கள். If they fall down, there is no one to lift them up. அவர்கள் ஆபத்திலே அங்கு காரியத்திலே சிக்கிக் கொண்டால் அவர்களை விடுதலையாக்க யாரும் கிடையாது. If they are stuck in a bad situation, there is no one to lift them up. ஆனால் நமக்கு எங்கள் தேவன் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் இருக்கிறார். But for us, we have a mighty Christ in us. இப்போ ஆலோசனை சொன்னால் அங்கு கேட்க வேண்டும். When someone counsels you, you should listen to them. இல்லை எல்லாம் தெரியும் என்றா நீ விழுந்தாய். If you say you know everything, then you are fallen. வார்த்தை இப்படி சொல்லுகிறது, சகோதரனே சகோதரியே, நீ இந்த வழியில நடந்தா உனக்கு நல்லது என்று சொன்னால் அசட்டை பண்ணுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். When we say a word, brother and sister, this is how you can do, they are the ones who are not listening us. சில பேர் சொல்வார்கள், தேவதூதன் வந்து சொல்லட்டும். Somebody will say that when I will listen only when God says. தேவ ஆவியானவர் எனக்கு உணர்த்தட்டும் என்று சொல்லுவார்கள். They say, let the Spirit talk to me. தேவனின் வார்த்தை சொல்லுகிறதே என்று அசட்டை பண்ணுகிறார்கள். பாருங்க, அது தேவன் பேசுகிறது இல்லை என்று சில பேர் இருதய கடினம் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். Those who are strong in their heart, they are not able to listen what the Bible says, but only are waiting for the other words from the God. அதான் நீதிமொழிகள் 11வது அதிகாரம் Proverbs chapter 11, 14வது வசனம். 14th verse. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். When no counsel is, the people fall. அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். But in the multitude of counselors, there is safety. அப்போ தேவனின் வார்த்தையின் படி ஆலோசனை சொல்லுகிற ஜன கூட்டம் எழும்ப வேண்டும். In the name of Jesus, there should be many counselors to counsel people. சில பேர் தேவனின் வார்த்தையை வாசிக்க மாட்டார்கள், ஆலோசனை என்றால் அள்ளி வீசி விடுவார்கள். Some don't read the verse of the God, but they will give more counseling. ஆனால் அது விழுகிற பாதையாய் இருக்க அவர்கள் வகை தேடுவார்கள்.
but they are doing things that people may fall. ஆனால் தேவனின் வார்த்தையின்படி அடிப்படையில் சொல்லும் போது ஆலோசனை அங்கு கட்டி தூக்கி எடுக்கப்படுகிறார்கள். But when they say the counseling according to the word of God, they can lift people up. சில வேளையில பிள்ளையின் வார்த்தையை நீ கேள் என்றால் அசட்டை பண்ணாதபடி நீ கேட்க வேண்டும். When we say do this or do that, we should never. அங்கு மனைவியின் வார்த்தையை நீ கேட்கணும் என்று ஆலோசனை சொன்னால் அதை நீ கேட்க வேண்டும். When we say listen to your wife as a counseling, we should be able to listen to the அப்போ word. புருஷனின் வார்த்தையை நீ அசட்டை பண்ணாதபடி அந்த ஆலோசனையை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் கிறிஸ்துவின் வார்த்தையின்படி. As a wife, we should be able to listen to their husband according to the Bible. அதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சாராள் சொல்லுகிறதின்படி நீ செய்வாயாக. That's why God is telling to Abraham, according to Sarah, listen to her. அப்போ அங்கு ஆசீர்வாதம் உண்டாகுகிறது. Then there is a blessing that is happening there. அங்கு பாருங்க, ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் நிச்சயமாய் விழுவான். When somebody is relying on the richness, he will definitely fall. நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். The righteous will splutter and grow up. அப்போ ஐஸ்வரியத்தில் நம்பிக்கை வைக்காதீங்க. Don't believe on your richness and தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்கும் போது ஐஸ்வர்யம் நம்மை தேடி வரும். when we do our belief on God, the richness will come to us. அப்போ ஐஸ்வர்யம் பெருக பெருக இன்னும் சந்தோஷம்தான் உண்டாகும் தேவன் தந்தால். When the wealth is growing up, then the happiness grows when that's come from God. அகந்தியாய் இருக்காதீர்கள். Don't have the pride. அகந்தியாய் இருந்தால் அழிவு நிச்சயம். When you have pride, then there is definitely a fallness. அங்கு மேட்டிமையாய் அந்த பெருமையோடு இருந்தால் நீங்கள் விழுந்தீர்கள். If you have the wickedness, then you are definitely going to fall. நீதிமொழிகள் 17வது அதிகாரம் Proverbs chapter 17, 20வது வசனம். verse 20. நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 20வது வசனம். Proverbs 17, verse 20. எல்லாரும் எடுத்து நீங்கள் நன்றாய் பார்க்க வேண்டும். Everybody should look into the Bible, நான் பேசுகிறதை நீங்கள் கேட்க வேண்டும். should listen to what I'm saying. மறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை. He hath had a forward heart, findeth no good. புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான். And he that hath a perverse tongue, fallen into mischief. இப்படியாய் சொல்லலாம் பாருங்க, தீமையான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை. Here it is told that those who have a wicked heart will not find goodness. பொய் நாவுள்ளவன் துன்பத்தில் விழுவான். Those who have a perverse tongue fall into the mischiefness. இப்படியும் அந்த மொழி பேர்க்க முடியும். Also we can translate like this. அந்த பொய் நாவுல அந்த துன்பத்துல பொய் சொல்ல 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 நீ துன்பத்துல விழுந்து கொண்டே தான் இருப்பாய். When we are saying perverse tongue again and again, then you are falling into the mischievous again and again. சில பேர் பாருங்க, சத்துருக்கு தங்களை அங்கு என்ன சொல்றாங்க, குழியை கிண்டுவார்கள் பாருங்க. We can see somebody will dig a hole for the mischievous. நமக்கு தெரியாமலேயே நமக்கு ஒரு குழியை உண்டாக்குவார்கள் சில பேர் பாருங்க. We cannot see those who do things behind us, but they will dig a hole for us. ஆனால் நீதிமொழிகள் 26வது அதிகாரத்தில் We see in chapter Proverbs 26, 27வது வசனத்தை வாசிக்கும் போது, when we read verse 27, படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான். who diggeth a pit shall fallen therein. பாருங்க, அதுக்கு பிறகு சொல்லப்படும், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும் என்று வேதம் சொல்லுகிறது. He hath rolled a stone, it will return upon him. இவர் மேல கல்லை போட்டு இவரை அங்கு முடித்து விடலாம் என்று அவர்கள் திரும்புவார்கள் கல்லை, அவர்கள் மேலே அந்த கல்லு திரும்ப விழும். If you plan to put a stone on the other one and you turn away, it will fall over you. பொல்லாத வழியில் நடக்கிறவர்கள் வெட்டுண்டு விழுவார்கள். If you are walking in such a wicked path, you will be shut down. எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். If you are always having the fear of God, then you are the righteous. அப்போ இருதயம் தேவனின் பிரசன்னத்தில், தேவனின் வார்த்தையில, தேவனின் அபிஷேகத்தில் அங்கு
பரிசுத்தத்தில் நிறைந்திருக்கும் போது நீ பாக்கியவான் பாக்கியவதியாய் மாற்றப்படுகிறாய். If your heart is filled with goodness and God's word, then you are called the righteous. பாருங்க, இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். If you are hardening your heart, then you will fall on the wickedness. அது நாம் ஜாக்கிரதையாய் இருக்கணும். வேத வசனங்களை நாம் தியானிக்க வேண்டும். அதன்படி நாம் நடக்க வேண்டும், பேச வேண்டும், சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். We should be very cautious about what we think, what we do, and what we do according to the Bible. அதான் உத்தமமாய் நடக்கிறவன் இரட்சிக்கப்படுவான். When you are doing good things, then you are saved. இரட்சிக்கப்படுவான் என்றால் பாதுகாக்கப்படுவான். When you say saved, you means you will be protected. திடீரென்று விழுந்து போகிற பாருங்க, தவறான வழி நடப்பவர்கள் ஒரு காலத்துல நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவார்கள், அங்கு திடீரென்று விழுந்து போவார்கள். We see people being good and happy, but suddenly they are fallen. அது தவறான வழியில் நாம் நடப்போம் என்றால் ஒரு காலத்துல அது நினைக்காத நேரத்தில் நீங்க திடீரென்று விழுந்து போவீர்கள். In the days that we never think of, if you are walking in the wickedness, someday you will definitely be fallen. நாம் ஒன்றியாய் இருக்காதபடி நாம் கூடி இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். We should never be alone, but should be in the gathered in the name of the God. அதான் சபையாய் இருக்கிறது. That is called the church. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளியால் அவனை தூக்கிவிட வேண்டும். One of us fall, the others should lift us up. ஒன்றியாய் இருந்தால் விழுந்து போனாலும் உன்னை தூக்கி விட யாரும் இல்லை. If you are alone, there is no one to lift you up. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We should understand these kind of things. யோசுவா ஒரு காலத்துல ஒரு நேரத்துல தேவனின் பொட்டிக்கு முன்பாக விழுந்து கிடந்தான். Joshua once was fallen with the friend of the God. சில வேளை ஜெபத் நேரத்துல நாம் விழுந்து கிடப்பது நல்லது. At sometimes it's okay if we are fallen on the prayer. தேவ சமூகத்துல நாம் விழுந்து கிடந்து ஜெபிப்பது நல்லது. It's good to have a prayer and we fall on the prayer. யோசுவா யார்? Who is Joshua? மோசேக்கு அடுத்தவனாய் தலைவனாய் உருவாக்கப்பட்ட இஸ்ரவேலை நடத்தி கொண்டவன் ஒரு காலத்துல ஒரு சூழ்நிலையில தேவனின் முன்பாக அந்த பொட்டியின் முன்பாக விழுந்து கிடக்கிறார். Who is Joshua? He is the one next to the Moses, as called to lead the nation. He was fallen once before the God. எரிகோ பட்டணத்தை எல்லாம் விழுத்தி விட்டார்கள். He shattered all the Jericho city. ஆனா ஒரு சின்ன அந்த பட்டணம் இருக்கிறது, ஆயியை என்று ஒரு பட்டணம் இருக்கிறது. அங்கு அவர்கள் நினைத்தார்கள் கொஞ்சம் பேரை அனுப்பி அந்த பட்டணத்தை ஈஸியாய் பிடித்து கொள்ளலாம் என்று யோசுவா சின்ன கூட்டத்தை அந்த பட்டணத்துக்கு நேராக யுத்தத்துக்கு அனுப்புகிறார். There is a city called Ai, and they thought it's a very small city and sent a very small crowd for the battle. அங்கு போகும்போது இஸ்ரவேல்கள் முதுகை காட்டி ஓடி போகிறார்கள் சத்துருக்களுக்கு முன்பாக. When they go for the war and they turn their back and run afterwards, showing their back. 36 பேரை வெட்டி போட்டார்கள் சத்துருக்கள். The enemy defeated 36 people of the Israelites. அதன் மூலமாய் தான் யோசுவா இப்படி நடக்கிறதே, இப்படி சம்பவிக்கிறது என்று தேவ பிரசன்னத்தில் அவன் விழுந்து கிடக்கிறான் பாருங்க. When this has happened, Joshua was thinking why this is happening like this and was fallen on the God's feet. யோசுவா 7வது அதிகாரம் Joshua chapter 7 6வது வசனம் verse 6. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பொட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகள் மேலே புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். And Joshua rent his clothes and fell to the earth upon his face before the ark of the Lord until the eventide, he and the elders of Israel, and put dust upon their heads. அங்கு தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தார்கள். He was on the earth upon his face down. இதென்ன ஆண்டவரே இப்படி நடந்துட்டே? What God, why this has happened? நாங்கள் நினைக்காத காரியங்கள் சம்பவித்து விட்டதே. We never imagined of these things. தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தார்கள். He was on the presence of the Lord.
ஆண்டவர் யோசுவாவை நோக்கி சொல்லுகிறார். God said to Joshua, 10வது வசனத்துல, verse 10, அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? the Lord said to Joshua, get thee up, wherefore liest thou just upon thy face? இப்போ என்ன காரியத்துக்காக இது சம்பவித்தது என்று ஆண்டவர் சொல்லும்போது, நீ எழுந்திருந்து இந்த பாவம் செய்த கிரியைகளை அழித்துவிடு என்று ஆண்டவர் யோசுவாவையும் அவனின் கூட்டத்தையும் எழுப்பி விடுகிறார். God is telling the reason why this has happened and why this has fallen and to Joshua and to redeem us. இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள். Israelites did the sin. கட்டளையிட்ட எல்லா காரியங்களிலும் அந்த மீறினார்கள். They surpassed everything God has commanded them. அங்கு மீறும் போதுதான் சத்துருக்கள் விழுந்தார்கள். When you did not do the things according to the God, that's why they were fallen. சத்துருவின் முன்பாக ஓடி போனார்கள். They were showing their back and running away from the enemy. அப்போ யோசுவா விழுந்து கிடக்கிறான். And Joshua was still fallen. ஆண்டவர் எழுப்பி விடுகிறார். God is lifting him up. அந்த காரியத்தை நேர்படுத்தத்தக்கதாக எழுப்பி விடுகிறார் பாருங்க. God wants to set things right, so he is lifting him up. அதே போலதான் எஸ்ராவிலே, Same way in Ezra. எஸ்ரா ஒரு சமூகத்தில் முன்பாக தேவ ஆலயத்தில் முன்பாக விழுந்து கிடக்கையில், In Ezra also was before the Lord of God. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய ஸ்திரீகளை அவர்கள் அங்கு அனுமதித்து விட்டார்கள் அவர்களின் சமூகத்தில். Because the people of Israel allowed other people, other religion people into their. அந்த மகா பெரிய பாவத்துக்கு அங்கு காரியங்கள் உள்பட்டார்கள். They did the biggest mistake. அங்கு அதன் நிமித்தம் எஸ்ரா தேவன் சமூகத்தில் முன்பாக விழுந்து கிடந்தார். Because of such a big sin, Ezra was before the Lord of God. சில வேளை தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பது நல்லது. Sometimes it is good to be before the Lord of God. ஆனால் தேவன் ஒரு நேரத்தில் எழுப்பி இப்படி செய் என்று சொல்லி வழி நடத்துவது நல்லது. Sometimes God will tell us what to do and lift us up. அப்போ ஆண்டவன் கிரியை பயங்கரமாயிருக்கிறது. God things are mighty. ஆண்டவர் மத்தேயு 26வது அதிகாரத்தில், In Matthew 26th chapter, ஆண்டவர் முகம் குப்புற விழுந்து அந்த கெஸ்தமனே தோட்டத்தில் ஜெபித்தது உண்டு. in the Gethsemane garden, God was praying when fallen down. ஆண்டவர் ஜெபிக்கும் போது முகம் குப்புற விழுந்து ஜெபிப்பது உண்டு. When God prays, he puts his face down and prays. மத்தேயு 26வது அதிகாரம், Matthew chapter 26, 39வது வசனம். 39th verse. சற்று அப்புறம் போய் And when he went a little further முகம் குப்புற விழுந்து, and fell on his face என் பிதாவே, and prayed, saying, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். "Oh my Father, if it be possible, let this cup pass from me. ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, Nevertheless, not as I will, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். but as thou will," he prayed. ஆண்டவரின் சித்தத்தின்படிதான் காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில நடக்கணும். Only according to the will of God, things should happen in our life. அப்போதான் நன்றான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நடந்து ஆகும். Only then good things and the blessed things will happen in our life. இப்போ நல்வழியில் நடக்கும்போது தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். When you are doing good things, God will lead us in the right way. அங்கு தீமையான வழியில நடக்கும்போது கொஞ்ச காலம் நிம்மதியா இருக்கும். திடீரென்று விழும்போது ஒரு ஆள் மண்டையில குட்டுனது போல, அடித்தது போல இருக்கும். When you are doing wicked this, someday you will fall. It will be like somebody pound on your head. தேவன் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். God is a good shepherd. கர்த்தரின் செயலுக்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். We should let God
according to His will. ஆண்டவர் செயல்படுகிறவர். God is the one who is acting as. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். Our worshipping God is live one. ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம் என்றால் நிச்சயமாய் அந்த காரியம் தேவனின் சித்தத்தின் படி இருந்தால் நாம் பெற்றுக்கொள்வோம். When you ask things for a God and if it is according to His will, we will receive it. தேவன் அற்புதமானவர். He is a wonderful God. யாவரும் எழுந்த வண்ணமாக நல்லாய் மொழிபெயர்த்தீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது முதல் தடவை போல அல்ல, நன்றாய் அவர்கள் மொழிபெயர்த்தார்கள். எத்தனை பேர் ஆமதிக்கிறீங்க ஒன்றீங்க? ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் தான் ஏற்படுத்தினார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாக வேண்டும். நாம் எதை செய்தால் ஆண்டவருக்கென்று செய்யும் போது, ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கும் போது இன்னும் உயர்த்தப்படுவீர்கள். அதை நிச்சயமாய் ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த குடும்பத்தில் நான் சொன்ன ஒரு காரியம், இவர்கள் நான் கார்ல போய் கொண்டிருக்கும் போது இவர்கள் முன்னாய் நடந்து போகிறார்கள். நடந்து போகும்போது நான் இந்த இடத்துல வந்து சொன்னேன், ஆண்டவர் நிச்சயமா இந்த குடும்பத்தை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார் என்று ஒரு ஏவுதல் உண்டாகிறது என்று சொன்னேன். அதை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ தானோ ஒன்று சில வேளை ஆண்டவர் சொன்னால் சில காலங்கள் செல்லும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில காலங்கள் செல்லும். இந்த ஏற்ற நேரம் வரும்போது ஆண்டவர் செய்கிறவராயிருக்கிறார். ஆனால் இவர்களின் வாழ்க்கையில குறுகி டக்கென்று சொன்ன காரியத்தில் ஆண்டவர் தீவிரித்து செய்கிறார் என்றால் அதை நாம் யோசிக்க வேண்டியதாயிருக்கிறது. தேவனுக்கு பிரியமாய் உத்தமமாய் நடக்கும் போதுதான் அது சீக்கிரத்தில் ஆண்டவர் தீவிரமாய் நமக்கு யுத்தம் பண்ணி காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். சில வேளையில ஆபிரகாமை போல ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்லிட்டு அது காலங்கள் கடந்து போக அவர் சோர்ந்து போக ஆண்டவர் அங்கு வந்து இறங்கி அந்த காரியத்தை தீவிரமாய் செய்கிறவரா இருக்கிறார். அதை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் சொன்னா நிச்சயமாய் காரியத்தை செய்வார். அதை புரிந்து கொள்ளணும். அது காலங்கள் கடந்து போக போக சில வேளை கண் மங்கி போகிறது போல, வயது போக போக கண் மங்குறது போல சில வேளை ஆண்டவரின் வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நினைவில்லாமல் இருக்கும். ஆனால் தேவனோ பேசுகிறவராய் இருக்கிறார். எல்லாம் அவரின் கிருபையாய் இருக்கிறது. இந்த கிருபை என்ற பாடலை நாங்கள் பாடுவோம். அந்த முன் மட்டும் கிருபை நிலைநிற்கிறோம். அந்த முன் மட்டும் பாடுவோம். கிருபையா
தேடி வரட்டும். தேவனின் சித்தம் நடக்கட்டும். சுகம் உண்டாகட்டும். அற்புதங்கள் நடந்தே ஆகட்டும். தேவனை மகிமை வெளியரங்கமாய் வெளிப்படட்டும். தேவனின் ஆவியானவர் கிரியை செய்யட்டும். குடும்பங்களை கட்டி எழுப்பட்டும். ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரட்டும். சுகம் பலம் இறங்கி வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். நடக்காத காரியங்கள் நடக்கட்டும். இந்த நேரத்தில் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் திருகின்றதை ஆண்டவர் இரட்டிப்பாய் திரும்பிக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் செயல்படுகிறார். Mighty name of Jesus. 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 தேவனின் நாமம் பலத்தது. அதற்குள்ளே நீதிமான் ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. சத்துரு ஆண்டவர் ஒரு காரியத்தை நினைவூட்டுகிறார். சத்துரு எதை திருகிறானோ அதை இரட்டிப்பாய் கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். வல்லவராய் இருக்கிறார். வல்லவராய் இருக்கிறார். யார் விசுவாசிக்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால். எதை திருகிறானோ பிசாசு எதை திருகிறானோ ஆண்டவர் இரட்டிப்பாய் உனக்கு திருப்பி தருவார். திருப்பி தர வல்லவராய் இருக்கிறார். வல்லவராய் இருக்கிறார். வல்லவராய் இருக்கிறார். அதை அந்த வார்த்தையை பிடித்து நீங்கள் எங்கு சொன்னாலும் அதை ஜெபிக்கணும். 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 ஓ ராமா சாந்தாரா அதுல தேவ பிரசன்னத்தில் விழுந்து நிற்கிற அப்போ கர்த்தர் எழுப்பி தனியான காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீ காண்பாய். 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 Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே நாமம் மகிமைப்படட்டும். தேவ சித்தம் நிறைவேறட்டும். தேவ ஆவியானவர் கிரியை செய்யட்டும். நேற்று நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களை கர்த்தர் கேட்டு பதில் தருவீரா. பதில் கொடுப்பேரா. பதில் கொடுப்பேரா. தேவ சித்தம் மாத்திரம் நடப்பதால் இயேசுவின் நாமத்தினால் இன்றைய கர்த்தர் அற்புதத்தை தரவனை கொடுக்கட்டும். சத்துரு எதை திருடுவானோ ஆண்டவர் இரட்டிப்பாய் கொடுக்கணும் என்று நான் சொல்லுகிறேன். இரட்டிப்பாய் கொடுக்கணும் இயேசுவின் நாமத்தினால். தேவ வல்லமை இறங்கட்டும். யார் யார் வாழ்க்கையில சத்துரு திருடுறானோ அதெல்லாம் இரட்டிப்பாய் வரத்தக்கதாக கர்த்தர் உன்னை எழுப்புவார். உன்னை எழுப்புவார். தூக்கி விடுவார். காயங்களை கட்டுவார். காயங்களை கட்டி உன்னை குணமாக்குவார். Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். தேவனே நீதிமானாய் மாற்றினது உங்க கிருபை ஆண்டவரே. நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை ஆண்டவரே. கிருபை 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 ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அணி குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கணும். ஊழியத்தில் வந்தா பல போராட்டங்கள் வரும். பல குழப்பங்கள் வரும். ஊழியம் என்றால் சாதனை கர்த்தருக்காக நீங்கள் செய்ய போகும்போது தடைகள் வரும். குழப்பங்கள் வரும். சோர்வுகள் வரும். அதையெல்லாம் மேற்கொள்ளணும் என்றால் தேவ பிரசனத்தில் குடும்பமாய் விளந்து இருக்கணும். தேவ பிள்ளைகள் உங்களுக்காக ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். 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 அப்போதான் மேற்கொள்வீர்கள். அப்போதான் ஜெயம் கொள்வீர்கள். தேவனின் சித்தத்தை முழுமையாய் பரிபூரணமாய் நீங்கள் செய்வீர்கள். கர்த்தர் எழுப்புகிறவராய் கிரியை செய்கிறவராய் இருக்கிறபடியினால் அந்த குடும்பத்துக்காக சபை பிள்ளைகள் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறது நம் வேலையாய் இருக்கிறது. ஆண்டவர் செய்கிறது அவரின் வேலையாய் இருக்கிறது. தகப்பனே இந்த நாளிலே ஒவ்வொரு காரியங்களையும் நீ அருமையாய் செய்து முடித்து அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தா. வரப்போற காரியத்துல ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு மாற்றத்தை கொண்டு வா. சபையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வா. சுவிசேஷங்களை நாங்கள் அறிவிக்க துண்டு பிரதிகளை போட கர்த்தர் உதவி செய்யும். இந்த சபையிலே சில காரியங்களை மாற்றி அமைக்க கிருபை செய்யும். உதவி செய்யும். வழி நடத்தும். பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே இந்த சபையிலே நீ செய்து முடிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ
பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீங்க தான் தொடர்ந்து வழி நடத்தணும், தொடர்ந்து ஆசீர்வதிக்கணும், தொடர்ந்து காரியங்களை நீர்தான் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. அந்த பைபிள் ஸ்டடிகளை நீங்க கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பயிற்சிக்கிறவராய் இருக்கிறார், உங்களை உருவாக்குற தேவனாய் இருக்கிறார். உருவாக்கும் போது நமக்கு புரியாது, ஆனால் தேவன் ஒரு நிச்சய ஒரு திட்டத்தோடு தான் ஆண்டவர் உருவாக்குறவராய் இருக்கிறார். அதில் நீங்க கலந்து கொள்ளுங்கள். 8 மணியிலிருந்து 9 மணி மட்டும் அந்த பைபிள் ஸ்டடி இருக்கும். அதே ஒரு பாடம் வேத பாடகமாய் இருக்கும், அது கற்றுத் தருகிறதாய் இருக்கும், பயிற்சி பண்ண தக்கதான காரியமாய் இருக்கும். அதிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாளைக்கு சரவணனுடைய பர்த்டேயாய் இருக்கிறது. நாளைக்கு சரவணனுடைய பர்த்டேயாய் இருக்கிறது. சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு தேவ பிரசன்னத்தோடு அந்த பர்த்டேயை கொண்டாடத்தக்கதாக நாங்கள் இப்பொழுதே ஜெபிச்சிடுவோம். இந்த நாளிலே கர்த்தர் சகோதரனை பலப்படுத்தி சுகத்தோடு பலத்தோடு சமாதானத்தோடு எல்லாரும் ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் சரவணன் மேல ஒரு வல்லமை இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவ கரம் இறங்கி வருவதாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாளைக்கு பிறந்த நாளாய் இருக்கிறது கண்ணா, மனசை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவனே, தகப்பனாய், தாயாய், சிநேகிதனாய், சகோதரனாய் இருந்து அந்த சகோதரனை கர்த்தர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனமகிழ்ச்சி இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மனமகிழ்ச்சியினால் ஆண்டவரே நிர்வாகி காரியத்தை செய்ய பயபக்தியோடு செயல்பட கர்த்தர் உதவி செய்து ஆண்டவரே அந்த ஆண்டை புதிய ஆண்டை கொடுத்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த இடத்துல இருக்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பண்படுத்தும்படியாக ஆண்டவரை உம் பிரசன்னத்தை நான் நிரப்பும்படியாக இவர்களை நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எங்கு சென்றாலும் எங்கு போனாலும் எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தாவே இவர்களை நேர்த்தியாய் நடத்தி செல்லும். பாதுகாப்போடு சுகத்தோடு பலத்தோடு நடத்தி செல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். அற்புதமாய் அதிசயமாய் அடையாளமாய் கர்த்தர் செய்து உன் பிள்ளைகளை நீரே உயர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகத்தோடு பலத்தோடு இருந்து காரியத்தை செய்யத்தக்கதா கர்த்தரே எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்தி ஞானத்தினாலும் கிருபையினாலும் சுகத்தினாலும் பலத்தினாலும் உடற்கட்டி வழி நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்ற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லு, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமம். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லு,